வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். வெல்கம் ஆல். இப்போ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்சிசி மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் பற்றின ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் பற்றின ஒரு அப்டேட். இந்த அப்டேட் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் பாருங்கள் தெளிவாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்கள். நோட்டீஸ் அர்ஜென்ட் அட்டென்ஷன் all participating states, counseling authorities and candidates. Candidatesக்கும் சேர்த்து தான் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். In compliance of the direction of the Honorable Supreme Court of India wide order dated 31/3/2022, இது பண்ணி பார்த்தா மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி ஆஃப் டிஜிஹெச்எஸ் அதெல்லாம் ஓகே. நீட் யூஜி பிஜி ரெண்டு பேருக்குமே வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா they have to upload the names and roll numbers of students who have joined up to round 2 and further rounds of the state quota or round 2 of the all India quota on the common portal அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து என்ன ஆகும், காமன் போர்ட்டல் வந்து ஒன்று வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த காமன் வெப்சைட்டில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து செகண்ட் ரவுண்டு வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டாலேயோ ஸ்டேட் கோட்டாலேயோ ஜாயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இப்போ ஸ்டேட் கோட்டாவில் செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் செகண்ட் ரவுண்ட் ஆர் ஆஃப்டர் செகண்ட் ரவுண்டில் நான் ஸ்டேட் கோட்டாவில் ஜாயின் பண்ணேன், இல்லை செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் தேர்ட் ரவுண்ட்லேயோ ஃபோர்த் ரவுண்ட்லேயோ ஜாயின் பண்ணேங்கிறவங்க ஆல் இண்டியா கோட்டாவுக்கு போக முடியாது. ஆல் இண்டியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணேன், ஸ்டேட் கோட்டாவுக்கு வர முடியாது. அதே போல் நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் ஸ்டேட் ரவுண்ட்லேயும் ஆல் இண்டியா கோட்டாலையும் ஃபஸ்ட் ரவுண்டில் தான் ஜாயின் பண்ணேன். மென்டி குவிஸ் இருக்குங்க, இதை சொல்லிவிட்டு மென்டி குவிஸ் இருக்குது. ஃபஸ்ட் ரவுண்டில் தான் ஜாயின் பண்ணேன். ஆனால் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சிருச்சுன்னா உங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் சீட்டும் செகண்ட் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் செகண்ட் ரவுண்ட் சீட்டாக கன்சிடர் பண்ணப்படும். ஸோ இனிமே செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ஸ்டேட் கோட்டா செகண்ட் ரவுண்ட் ஆர் ஆல் இண்டியா கோட்டா செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் எம்பிபிஎஸ்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் அந்த சீட்டை ரிசைன் பண்ணிட்டு போக முடியாது. போன வருஷம் தமிழ்நாட்டில் தேர்ட் ரவுண்டில் ஜாயின் பண்ணவங்க கூட ரிசைன் பண்ணிவிட்டு ஆல் இண்டியா கோட்டாவில் போய் ஜாயின் பண்ணினாங்க. அது நடந்தது. இனிமேல் அவ்வாறு நடக்காது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிளியராக இருக்கணும். ஆல் இண்டியா கோட்டாவில் செகண்ட் ரவுண்டுக்குள்ளே அவங்க ரிசைன் பண்ணதான் பண்ணிடணும். செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் ஸ்டேட் கோட்டாவில் ஒரு காலேஜில் ஜாயின் பண்ணாங்கன்னா செகண்ட் ரவுண்டுக்கு அப்புறம் ரிசைன் பண்ண முடியாது. அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஒரு காமன் போர்ட்டலில் அப்லோட் பண்ணிட்டாங்கன்னா, காமன் போர்ட்டல் இங்கே வந்து முன்னாடி நம்ம சொல்லுவோம் ஆல் இண்டியா கோட்டா டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர், தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர், கர்நாடகா டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்னு. இனிமே அதெல்லாம் கிடையாது. காமன் போர்ட்டலில் உங்களுக்கு எம்பிபிஎஸ் ஒரு இடத்துல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அந்த நேம் அங்கு ஏற்றப்பட்டு விடும். ஜாயின் பண்ணால் அலாட்மெண்ட் ஆகிறத ஏற்ற மாட்டாங்க. அலாட்மெண்ட் ஆகி நீங்கள் ஒரு சீட்டில் எம்பிபிஎஸ்சில் போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் நேம் வந்து காமன் போர்ட்டலில் இந்த ஸ்டூடெண்ட் இந்த நீட் ரோல் நம்பர் இந்த ஸ்டேட்டில் இந்த காலேஜில் ஜாயின் பண்ணிட்டாங்க எம்பிபிஎஸ் அப்படின்னு நேம் ஏற்றப்படும். சார் இதனால் யாருக்கு லாபம் அப்படின்னா, ஆல் இண்டியா கோட்டா போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு லாபம், ஸ்டேட் கோட்டா போகணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டம். அது எப்படிங்கிறத நான் நாளைக்கு இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம வந்து மென்டி குவிஸ் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லையா? என்ன வீடியோ ஓடிக்கிட்டு இருக்கா? ஓகே எல்லாம் நேராக இருக்குது. மென்டி குவிஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? மென்டி குவிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, மென்டி குவிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி வந்து நிறைய கொஷின்ஸ் வந்து இது வந்து நம்ம ஆப்லலாம் இல்லாத ரிப்பீட் ஆகாத கொஷின்ஸ் தான் மோஸ்ட்லி வச்சுருப்போம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். ஓகேங்களா? சரி, உங்களுக்கு புரியலையா? நாளைக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கொஷின் ஆஃப் த டே, முதல் கேள்வி. இன்றைக்கான கோடு 97533559. ஓகேங்களா? முதல் கேள்வி ஆஃப் த டே, ஃபஸ்ட் கொஷின் ஆஃப் த டே. ஓகே, செகண்ட் கொஷின் வந்துருச்சு. ஃபஸ்ட் கொஷின் நான் வர வைக்கிறேன், ஒரு நிமிஷம். ஃபஸ்ட் கொஷின் வந்துடும். Which one of the following is a stop codon? Option A UAU, option B UGC, option C UU, option D UGA. இதில் எது ஸ்டாப் கோடான்? ஒவ்வொரு கொஷினுக்கும் 25 செகண்ட்ஸ் தான் இன்றைக்கி வச்சுருக்கோம். 5 செகண்ட்ஸ் குறைச்சிருக்கோம். கடகடன்னு ஆன்சர் பண்ணுங்கள். ஆப்ஷன் டின்னு நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஏபிசிடியா விஜய்? என்ன ஏபிசிடின்னு சொல்கிறீங்க? ஓகே, ஸோ
UGA is the correct answer. 638 students correct answer பண்ணிருக்கீங்க. Second question பார்க்கலாம். UAA, UAG, UGA. ஓகேங்களா? சரி. Stop codons. Which of the following is not an example of ex-situ conservation? Option A ல sacred groves இருக்கு, option B ல zoological park இருக்கு, option C ல botanical garden இருக்கு, option D ல wildlife safari park இருக்கு. இதுல எது வந்து ex-situ conservation இல்ல அப்படின்னு கேக்குறாங்க. Not. Twist is not. Ex-situ conservation கிடையாது. Time's up. Sacred groves வந்து ex-situ கிடையாது, in situ. மீதி மூணும் ex-situ தான். ஓகே. Identify the meiotic stage in which synaptonymal complex dissolves partially. A. Pectin, B. diplotin, C. diakinesis, D. zygotin. Synaptonymal complex கரையிறது எதுல? Partially. கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்க. 3, 2, 1 times up. Five 68 students diplotin அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. Fourth question பார்க்கலாம். Which of the following is an example of sulfur containing amino acid? Option A methionine, option B serine, option C arginine, option D histidine. இதில் எது வந்து sulfur containing amino acid? போஸ்ட் கார்ட் சைஸ் இஷ்யூ வந்து என்டிஏவே சரி பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. போஸ்ட் கார்ட் சைஸ் ஒட்டுறதுல இஷ்யூ இருக்கு, அது என்டிஏவே சரி பண்ணுவாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 3, 2, 1 டைம்ஸ் அப். 25 செகண்ட்ஸ் தான் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும், அதனால கடகடன்னு ஆன்சர் பண்ணுங்க. மெத்தியோனைன் இஸ் த சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். 585 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 5th கொஸ்டின் இப்போ பார்க்கலாங்க. 5வது கேள்வி. The osmotic potential and water potential of pure water are A 0 and 100, B 100 and 0, C 0, D 200 and 100. The osmotic potential and water potential of pure water are 3, 2, 1 times up. 669 ஸ்டூடெண்ட்ஸ் 0 அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. லீடர் போர்ட் பார்த்துட்டு 6th கொஸ்டின் பார்க்கலாம். நிறைய நியூ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வந்திருக்கீங்க டாப் 10ல். வெரி குட். யஷ் வந்து ஃபாஸ்டஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஜான் ஃப்ரெட்ரிக் லவ்ஸ் பன்னீர். பன்னீர் பிடிக்குமா? பன்னீர். ஓகே, வெரி குட். எம்எஸ் தர்ஷித் 3rd இருக்காங்க. ஜான் ஃப்ரெட்ரிக் 2nd இருக்காங்க. கிருஷ், வர்ஷினி, தமிழரசன், K7 சோறு முக்கியம். வெரி குட். தாரணி, கோபிகா, ஐ வில் ராக் நீட். வெரி குட். டாப் 10ல் இருக்கீங்க. 6th கொஸ்டின் பார்க்கலாம். 6வது கேள்வி. Which of the following is not an example of secondary pollutant? Option A PAN, option B ozone, option C phenol, option D carbon monoxide. இதில் எது வந்து secondary pollutant இல்லை? நம்ம இதுக்கு முன்னாடி எது செகண்டரி பொல்யூட்டன்ட் அப்படின்னு கேட்டிருந்தோம். இப்போ செகண்டரி பொல்யூட்டன்ட் எது கிடையாது அப்படின்னு சொல்லணும். ஓகே, கார்பன் மோனாக்சைடு இஸ் த கரெக்ட் ஆன்சர். கார்பன் மோனாக்சைடு இஸ் த பிரைமரி பொல்யூட்டன்ட். ஈவன் ஃபீனாலு பேன்ங்கிறதெல்லாம் கொடுக்கல உங்களுக்கு என்சிஆர்டியில் அப்படின்னு நீங்கள் சொன்னாலுமே கூட கார்பன் மோனாக்சைடு பிரைமரி பொல்யூட்டன்ட்னு தெரியும். அப்போ அது செகண்டரி பொல்யூட்டன்ட் கிடையாது அப்படிங்கிறது கரெக்டாகிடுது இல்லையா? ஓகே. 7th question. The chromosome in which centromere is situated at the terminal area is called A metacentric, B submetacentric, C acrocentric, D telocentric. Three, 2, 1 times up. Telocentric is the correct answer. 729 students correct answer பண்ணிருக்கீங்க.
8th question பார்க்கலாம். Which of the following is not an example of synthetic auxin? A. NAA, B. IAA, C. 2,4-D, D. MCPA. இதில் எது வந்து சிந்தட்டிக் ஆக்சின் கிடையாதுன்னு கேட்குறாங்க. நேச்சுரல் ஆக்சின் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். நீங்கள் அட்மிட் கார்டு எடுக்கல ஸ்பெக்ஸ் போடல, பட் ஸ்பெக்ஸ் போடணுங்கன்னா போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐஏஏ இஸ் அ நேச்சுரல் ஆக்சின். ஃபோட்டோவில் ஸ்பெக்ஸ் போடலை, ஆனால் யூஸ்வலாக நான் ஸ்பெக்ஸ் யூஸ் பண்ணுவேன், தட் இஸ் நாட் அட் ஆல் எ ப்ராப்ளம். 9th கொஸ்டின் பார்க்கலாம். ஐஏஏ இஸ் அ நேச்சுரல் ஆக்சின். Which of the following simple tissue is made up of dead cells? Option A colon-கைமா, option B parent-கைமா, option C sclerenchyma, option D both A and C. இது வரைக்கும் 8 மார்க் டெஸ்ட் நம்ம ஆப்பில் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் 7 மார்க் டெஸ்ட் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னும் 3 மார்க் டெஸ்ட் சீக்கிரமே அப்லோட் பண்ணுவோம். நாளைக்குள்ள 3 மார்க் டெஸ்ட் ஆட் பண்ணிடுவோம். டைம்ஸ் அப். 656 ஸ்டூடெண்ட்ஸ் sclerenchyma அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 10th கொஷின். Racemose inflorescence is present in A. mustard, B. begonia, C. drosera, D. acacia. Racemose inflorescence is present in A. mustard, B. begonia, C. drosera, D. acacia. Time's up. 553 ஸ்டூடெண்ட்ஸ் மஸ்டர்ட் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. லீடர் போர்ட் பார்க்கலாம். மகேஷ் கார்த்திகேயன் ஃபாஸ்டஸ்டாக ஃபஸ்ட்டில் இருக்காங்க. பிரவீன் ஃபீனிக்ஸ் செகண்ட் இருக்காரு. ஐ வில் ராக் நீட் தேர்ட் இருக்காரு. கோட்டூர் பிரம்பாய், சோறு முக்கியம், தாரணி, கீதா யாதவ் பெங்களூர், சித்தி அகர்வால், சுகி, உகேந்திரன்லாம் டாப் 10ல் இருக்கீங்க. 11th கொஷின் பார்க்கலாம். 11வது கேள்வி. In Phaeophysi, the mode of sexual reproduction is A. isogamy, B. anisogamy, C. oogamy, D. all of this. Time's up. Okay, all of this is the correct answer. Phaeophysi பொறுத்த வரைக்கும் sexual reproduction, isogamy, anisogamy, oogamy மூணுமே இருக்கு. 12th question பார்க்கலாம். Which of the following is a membrane based enzyme? Which one of the following is a membrane based enzyme? ஆதாரில் நேம் ஸ்பெல்லிங் வேறு மாதிரி இருக்குன்னா ஆதார் கார்டோட சேர்த்து இன்னொரு ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போங்க, ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப். ஆல்ஃபா கீட்டோக்ளூட்டரிக் ஆசிட், அக்கோனிடேஸ், சக்சினிக் டீஹைட்ரோஜினேஸ், ஐசோசிட்ரேட் டீஹைட்ரோஜினேஸ். இதில் எது வந்து மெம்ப்ரெயின் பேஸ்ட் என்சைம்? மெம்ப்ரெயின் பேஸ்ட் என்சைம். 2, 1 times up. சக்சினைட் டீஹைட்ரோஜினேஸ் இஸ் த மெம்ப்ரெயின் பேஸ்ட் என்சைம். மெம்ப்ரெயினில் இருக்கிற ஒரே என்சைம் அதுதான், ஞாபகம் வச்சுங்க. 13th கொஷின் பார்க்கலாம். Casparian strips are found in. Casparian strips are found in A. periderm, B. endodermis, C. hypodermis, D. epidermis. Casparian strips are found in. Ten more seconds. 3, 2, 1 times up. 746 students. Casparian strips are found in endodermis of root. மறந்துடாதீங்க, கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 14th கொஷின் பார்க்கலாம். Which moss is known as peat moss? Which moss is known as peat moss?
A. Funaria, B. Sphagnum, C. Markantia, D. Rixia. Peat moss எது? நிறைய கொஷின் நம்ம கேட்டதுலேருந்தே நீட் 2022 வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேறு லெவல் அப்படின்னு சொல்லிக்கலாம். பார்க்கலாம். 793 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பாக்னம் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 15th கொஷின் பார்க்கலாம். ஃப்ரூட் ஆஃப் டொமேட்டோ இஸ் ஆப்ஷன் ஏ பெப்போ, ஆப்ஷன் பி பெர்ரி, ஆப்ஷன் சி ட்ரூப், ஆப்ஷன் டி கேப்சியூல். ஃப்ரூட் ஆஃப் டொமேட்டோ இஸ் பெப்போவா, பெர்ரியா, ட்ரூப்பா, கேப்சியூலா? சிம் சக்கும் சக்கும் சக் சக்கு சக்கும் சக்கும் சக். 1003 பேர். ஓகே, 749 ஸ்டூடெண்ட்ஸ் பெரி அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. அந்த 1000 பார்த்தா ஒரு சந்தோஷம் வந்துடுதுங்க. ஓகே, லீடர் போர்ட் பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் நிறைய பேர் அந்த லீடர் போர்டில் பயங்கர சேஞ்ச் நடந்துக்கிட்டு இருக்கு. தாரணி ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க, பிரவீன் ஃபீனிக்ஸ் செகண்டில் இருக்காரு, சுகி தேர்டில் இருக்காங்க, ஹரிணி ஸ்ரீ, கௌதம், கணேஷ் ராம், உகேந்திரன், ஜி ஸ்வேதா, நபி, நரேஷ் ஃபாஸ்டஸ்டாக 10th பொசிஷனில் இருக்கிறாரு. 16th கொஷின் பார்க்கலாம். A woman with 45 chromosomes shows short stature and sterility. These are the characteristics of A. Down syndrome, B. albinism, C. Turner syndrome, D. Klinefelter syndrome. Three, two, one, time's up. ஆதார் கார்டு ஆப்டட் அவுட்னாலும் ஆதார் கார்டு ஐடி கார்டை எடுத்துகிட்டு போகலாம். 661 ஸ்டூடெண்ட்ஸ் டர்னர் சிண்ட்ரோம் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 17th கொஷின் இப்போ பார்க்கலாம். According to Central Pollution Control Board, the size of the particulate matter that is responsible for causing harm to human health is A. 10 μm, B. 2.5 μm, C. 12 μm, D. 5 μm. Time's up. Exacta 1000 students. Exacta 1000 students Mentiல ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. வெரி குட், எக்ஸலண்ட். 776 ஸ்டூடெண்ட்ஸ் 2.5 μm அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 18th கொஷின் பார்க்கலாம். Biofortification is option A. The method of producing thousands of plants through tissue culture. Option B. Breeding crops with higher levels of vitamins and minerals. Option C. Fusion of isolated protoplasts from two different varieties of plants. Option D. The capacity to generate a whole plant from explant. 3, 2, 1. Time's up. 745 students breeding crops with higher level of vitamins and minerals. Biofortification கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஃபோர்ட்டிஃபிகேஷன்னாலே ஃபுட் வெரைட்டிஸில் அந்த விட்டமின் ப்ரோட்டீன்ஸ்லாம் அதிகப்படுத்துறதுங்க. ஓகே, question. If 20 joules of energy is trapped at producer level, then how much energy will be available to fish in the following food chain? இப்போ ப்ரொடியூசருங்கிறது ஃபைட்டோபிளாங்டான்ஸ், அண்ட் தென் ஜூ பிளாங்டான்ஸ், அண்ட் தென் ஃபிஷ், அண்ட் தென் மேன் இருக்காங்க. ஸோ 20 ஜூல்ஸ் இன் ப்ரொடியூசர் லெவல் ஃபைட்டோபிளாங்டான். ஜூ பிளாங்டானுக்கு அடுத்து ஃபிஷ் இருக்கிறாரு. ஃபிஷ்ஷில் என்ன லெவல் எனர்ஜி அவைலபிள் அப்படின்னு கேட்குறாங்க. ஹவு மச் எனர்ஜி வில் பி அவைலபிள்? ஆப்ஷன் ஏ 0.02 ஜூல், ஆப்ஷன் பி 0.2 ஜூல், ஆப்ஷன் சி 0.002 ஜூல், ஆப்ஷன் டி 2 ஜூல்ஸ். ஆப்ஷன் பி 0.2 joules is the correct answer. 10% rule இருக்குல்ல அது. ஓகே, 20th question. Exine of pollen grain is made up of. ரொம்ப direct and simplest question. A. Cellulose and pectin, B. Lipids and carotenoids, C. Tectum,
D. Sporopollenin. Exine of pollen grain is made up of A. Cellulose and pectin, B. Lipids and carotenoids, C. Tectum, D. Sporopollenin. 3, 2, 1, time's up. Sporopollenin is the correct answer. 805 பேர் correct answer பண்ணிருக்கீங்க. இப்போ leader board பார்த்துட்டு 21st question பார்க்கலாம். Drastic change in every round. Praveen Phoenix firstல இருக்காங்க, சுகி செகண்ட்ல இருக்காங்க, தாரணி தேர்ட்ல இருக்காங்க. கௌதம், உகேந்திரன், நரேஷ் ஃபாஸ்டஸ்ட், நபி, கணேஷ் ராம், மோகன சுந்தரி, BTS ஆர்மி. BTS ஆர்மியா? I will rock NEET. Very good. 21st question பார்க்கலாம். An example of endomycorrhiza is option A. glomus, option B. oak, option C. peach, option D. pine. An example of endomycorrhiza is A. glomus, B. oak tree, B. peach tree, option D. pine tree. 5, 4, 3, 2, 1, time's up. Glomus is the correct answer. 715 students correct answer பண்ணிருக்கீங்க. 22nd question இப்போ பார்க்கலாம். The Montreal Protocol was signed in. Montreal Protocol was signed in option A 1985, option B 1982, option C 1987, option D 1988. Time's up. 634 students 1987 அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிருக்கீங்க. 23rd question இப்போ பார்க்கலாம். The Verhulst-Pearl logistic growth is expressed by the equation. என்ன equation கரெக்டாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. The Verhulst-Pearl logistic growth is expressed by the equation. Correct answer பண்ணுங்க. K for carrying capacity, right? Correct answer பண்ணுங்க. 3, 2, 1, time's up. Option D is the correct answer. 24th question பார்க்கலாம். 581 students correct answer பண்ணிருக்கீங்க. 24th question பார்க்கலாம். ஆமாம், லாஸ்ட் இயர் மாதிரியே ஸ்பேஸ் கம்மியாக தான் இருக்குது. போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்ட ஏதாவது அரேஞ்ச் பண்ணுவாங்க NTA-லேருந்து, கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இன் angiosperms the embryo sac contains A 7 nuclei and 8 cells, B 8 nuclei and 8 cells, C 8 nuclei and 7 cells, D 7 nuclei and 7 cells. Time's up. 824 students 8 nuclei and 7 cells அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 25th question இப்போ பார்க்கலாங்க. Cran's anatomy is observed in the leaves of. Cran's anatomy is observed in the leaves of A. sorghum, B. rice, C. potato, D. barley. Cran's anatomy is observed in the leaves of which plant? ரேஷியோ மாறி இருக்குது, அது சரி பண்ணுவாங்கப்பா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, பார்க்கலாம். 769 ஸ்டூடெண்ட்ஸ் சொர்க்கம் C4 பிளான்ட்ஸுங்க. C4 பிளான்ட்ஸில் தான் கிரான்ஸ் அனாட்டமி இருக்கும். சொர்க்கம் அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. எவ்ரி ரவுண்ட் லீடர் போர்டில் சேஞ்ச் வருது. வெரி குட். கௌதம் ஃபர்ஸ்ட்டில் இருக்காங்க, நரேஷ் ஃபாஸ்டஸ்ட்டாக செகண்டில் இருக்காங்க, யுகேந்திரன் தேர்டில் இருக்காங்க. நபி, ஐ வில் ராக் நீட், சோறு முக்கியம், சுகி, கோட்டூர்புரம் பாய், சௌமியா, ஷாஹிதி ஃப்ரம் திருப்பதி. வெரி குட். நீங்களாம் டாப் 10 இருக்கீங்க. 26th கொஷின் பார்க்கலாம். அப்படிங்கப்பா இருட்டர் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. த கரெக்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா ஆஃப் பெட்டூனியா இஸ். ஏவா, பியா, சியா, டியா சொல்லுங்கள்.
இங்கே G வந்து இருக்குது. இங்கே A 9 bracketல +1 கொடுத்துருக்காங்க. கரெக்ட் ஃப்ளோரல் ஃபார்முலா ஆஃப் பெட்டூனியா. பிக்சர் கொஞ்சம் டார்க்காக இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். த்ரீ டூ ஒன் time's up. Option C is the correct answer. 523 students correct answer பண்ணிருக்கீங்க. அந்த low quality pictureல கூட thank you. Which of the following options contain only the dominant traits of garden pea studied by Mendel? A. Round seed shape, violet flower, terminal flower position. B. Tall stem, green pod color, constricted pod shape. C. Axial flower position, inflated pod shape, yellow seed color. D. Violet flower, constricted pod, terminal flower position. Option C. Axial flower position, inflated pod shape, yellow seed color. இதெல்லாம் தான் வந்து மெண்டல் எடுத்துக்கிட்டது. சாரி, டாமினன்ட் மட்டும். which of the following option contains only the dominant traits அப்படின்னா இதுதான். ஓகேங்களா? சரி. Next question. A plant flowers when exposed to light for a period less than its critical duration. The plant is A. Short day plant, B. Day neutral plant, C. Short long day plant, D. Long day plant. Photo periodism லந்தெல்லாம் நம்ம இது வரைக்கும் வச்ச டெஸ்ட்டில் கொஷினே கேட்கல. இந்த டாப்பிக்கையும் கவர் பண்ணிட்டோம். 3 2 1 time's up. Option A. Short day plant is the correct answer. 745 students correct answer பண்ணிருக்கீங்க. Identify the correct sequence of taxonomic categories in the ascending order. A. Kingdom, phylum, class, order, family, genus, species. B. Genus, species, order, family, class, phylum, kingdom. C. Species, genus, family, order, class, phylum, kingdom. D. Kingdom, phylum, order, class, family, genus, species. Ascending order la correct கண்டுபிடிக்கணும் taxonomic categories. 3 2 1 time's up. Result loading ஆகிக்கிட்டு இருக்குங்க. ஓகே, 629 ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்பீசிஸ், ஜீனஸ், ஃபேமிலி, ஆர்டர், கிளாஸ், ஃபைலம், கிங்டம்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 30th கொஷின் பார்க்கலாம். A child's blood group is B. The parent's blood group cannot be option A, AB and O, option B, A and O, option C, A and B, option D, B and O. A child's blood group is B. The parent's blood group cannot be A and O is the correct answer. A and O is the correct answer. Leaderboard பார்க்கலாம். ஓகே, கௌதம் ஃபர்ஸ்ட்ல இருக்காங்க, நபி செகண்ட்ல இருக்காங்க, மிஸ் கைனகாலஜிஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறாங்க அவங்க. வெரி குட். ஃபாஸ்டஸ்டா இருக்காங்க. என்னாச்சு? கோட்டுப்புறம் பாய், நரேஷ், ஐ வில் ராக் நீட், ஹரிணி ஸ்ரீ, சுகி, யுகேந்திரன், தரணிலாம் இருக்கீங்க. ஓகே, நெக்ஸ்ட் 31st கொஷின். Identify the amino acid sequence from 1st to 7th position of beta chain in HBS allele. Option A. எதிர்பார்க்கல இப்படி ஒரு கொஷினை. வேலைன், ஹிஸ்டிடின், லியூசின், த்ரியோனைன், ப்ரோலைன், குளூட்டமின், குளூட்டமின். பியில் வேலைன், ஹிஸ்டின் அப்படியே இருக்குது, கண்டுபிடிங்க. இப்படி ஒரு கொஷினை எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன நாள் நல்லா போகுது. ஓகே, ஆமாம், நாள் ரொம்ப நல்லா போகுது. ஓகே ஓகே, வேலைன், ஹிஸ்டிடின், லியூசின், த்ரோயோனின், ப்ரோலைன், வேலைன், குளூட்டமின் இஸ் த கரெக்ட் ஆன்சர். 534 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க.
32nd question பார்க்கலாம். Which of the following differences are incorrect between leading and lagging strand of DNA? எதெல்லாம் incorrectனு கேட்குறாங்க. இங்கே leading strandல it does not require DNA ligase for its growth. Formation of leading strand is slower. Its template opens in 5' to 3' end. And formation of leading strand begins immediately at the beginning of the replication இருக்கு. அங்கே அதுக்கெல்லாம் ஆப்போசிட்டாக இருக்குது. இதில் எது வந்து incorrect? எதெல்லாம் incorrectனு கண்டுபிடிக்கணும். எந்தெந்த இதெல்லாம். ஓகே, சி ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 231 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. மைட் பி டைம் பற்றி இருக்காதுன்னு நினைக்கிறேன். மேட்ச் காலம் 1 அண்ட் காலம் 2. காலம் 1ல் க்ரஷார்ட், எக்கார்ட், ஷயோஃபைட்ஸ், ஹீலியோஃபைட்ஸ் இருக்குது. காலம் 2ல் சாயில் வாட்டர் நாட் அவைலபிள் டு பிளான்ஸ், பிளான்ஸ் க்ரோயிங் இன் லோ இன்டென்சிட்டி லைட், plants have thick cuticle and sunken stomata, soil water available to plants அப்படின்னு இருக்கீங்க. கரெக்டாக மேட்ச் பண்ணணும். நிறைய யோசிக்கிறாங்க போல இருக்கு இந்த கொஷினுக்கு. ஓகே, ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். 195 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 34th கொஷின் பார்க்கலாம். Okay, carefully study the given age pyramid of a human population and select the correct option. A, B, C இருக்கு. Option A ல in pyramid A, rate of population growth is directly proportional to pre-reproductive population இருக்கு. B ல pyramid B represents diminishing population with negative growth இருக்கு. C, population in pyramid C is neither growing nor diminishing அப்படின்னு இருக்கு. D, both pyramid A and B show expanding population இருக்கு. ஆப்ஷன் A is the correct answer. 491 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 35th கொஷின் பார்க்கலாங்க. ஓகே, ஸ்டடி த given flow chart of phosphorus cycle carefully and select the correct labeling. கன்சியூமர் இருக்குது, இந்த ஃப்ளோ சார்ட் உங்களுக்கு ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க. ஏல செகண்டரி அதாவது ஏ, இங்கே ஏ இருக்குல்ல, ஏ செகண்டரி கன்சியூமர், பி வெதரிங், சி டீகம்போசிஷன், அந்த மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஆப்ஷனை சூஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். செகண்ட் இயராக ப்ரிப்பேர் பண்ணுறேன், பட் ஒன்றுமே படிக்காத மாதிரி இருக்குது, என்ன பண்ணுறது சார்? ஒன்றும் வரி பண்ணாதீங்க. நீங்கள் படித்ததெல்லாம் எங்கேயும் இல்லை, உங்கள் பிரெயினில் தான் இருக்குது. கரெக்டாக ஆன்சர் பண்ணிடுவீங்க. டோன்ட் வரி, எக்ஸாமில் நல்லா ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். 433 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடேங்கப்பா, இந்த ரவுண்டில் மிஸ் கைனோ ரொம்ப ஜாஸ்தியாக பாயிண்ட்ஸ் எடுத்து அவங்களுக்கு பின்னாடி இருக்கவங்கள விட 2000 பாயிண்ட்ஸ் முன்னாடி இருக்காங்க. ஃபாஸ்டஸ்ட்டாக ஃபஸ்ட்டில். நரேஷ் செகண்ட், ஐ வில் ராக் நீட் தேர்டில் இருக்காங்க. சுகி, டாக்டர் தர்ஷன், கீதா யாதவ் பெங்களூர், எம் ஜோதி பிரபா, சோறு முக்கியம், மகேஷ் கார்த்திகேயன், கணேஷ் ராம்லா டாப் 10ல் இருக்கீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஐடென்டிஃபை P, Q and R in the given diagrammatic representation of response of organisms to abiotic factors and select the correct option. P, Q, R அது என்னென்னு நீங்கள் கண்டுபிடிங்க. கரெக்டாக ஆப்ஷன் படித்து பார்த்து கண்டுபிடிங்க. த்ரீ, 2, 1, டைம்ஸ் அப். 436 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் சின்னு கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்க. 37th கொஷின் பார்க்கலாம். A pea plant heterozygous for stem height is selfed and 1,200 seeds are produced during the cross that are subsequently germinated. How many seedlings would have the parental phenotype? Parental phenotype எத்தனை seedlingsக்கு இருக்கும்? A 800, B 1600, C 600, D 900. 4, 3, 2, 1, time's up.
ஓகே 140 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் டின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. ஓகே 38th கொஷின் பார்க்கலாம். In 5 carbon dioxide, if 5 carbon dioxide molecules enters the Calvin cycle, then the number of ATP and NADPH required will be option A 12 ATP and 15 NADPH, option B 15 ATP and 10 NADPH, option C 15 ATP and 15 NADPH, option D 10 ATP and 15 NADPH. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதுக்கு ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பார்த்துக்குங்க. 5 கார்பன் டை ஆக்சைடு. ஓகேங்களா, இந்த 5 நம்பரை எடுத்துக்குங்க. எத்தனை கார்பன் டை ஆக்சைடு அந்த நம்பரை எடுத்துக்குங்க. ஏடிபினா இந்த நம்பரோட 3ஆல் மல்டிப்ளை பண்ணும், 15 ஏடிபி. அதே போல் NADPH அப்படின்னா இந்த நம்பர் ஆஃப் கார்பனோட 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும், 10 ATP. அவ்வளோதான். இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏடிபினா நம்பர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடோட 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தேவையான ஏடிபி நம்பர் கிடைக்கும். அதே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் தேவையான NADPH கிடைக்கும். டோன்ட் ஃபர்கெட் திஸ். 39th கொஷின் பார்க்கலாம். செலக்ட் த மிஸ்மேட்ச்டு பேர். ஆப்ஷன் ஏ nitrification, nitrobacter. Option B nitrogen fixing bacteria, Clostridium. Option C denitrification, Thiobacillus. Option D ammonification, Pseudomonas. 3, 2, 1, time's up. Option D ammonification, Pseudomonas is the mismatched pair. என்னங்க Clostridium எப்படி நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா வந்துச்சு? நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா Clostridium is also mismatched pair. ஸோ பியும் வரும் டியும் வரும். ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுமே மிஸ்மேட்ச்டு பேர் தான். ரெண்டுமே மிஸ்மேட்ச்டு பேர் தான். ஓகே 40th கொஷின். 39th கொஷினுக்கு பி அண்ட் டி ரெண்டுமே ஆப்ஷனில் வருங்க. குர்த்தி ஹாஃப் ஹேண்டு தான் போடலாம், 3/4 காலுக்கெல்லாம் போடக்கூடாது. ஹாய், ஐடென்டிஃபை ஏபிசிடி இன் த கிவன் ஃபிகர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் மைட்டோகாண்ட்ரியா அண்ட் செலக்ட் த கரெக்ட் ஆப்ஷன். ஏபிசிடி கண்டுபிடிங்க. கரெக்ட் ஆப்ஷன் என்னன்னு கண்டுபிடிங்க. டைம்ஸ் அப். ஆப்ஷன் பி தான் கரெக்டாக இருந்துச்சு. 311 ஸ்டூடெண்ட்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. கரெக்டாக ஆன்சர் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. மிஸ் கைனோ ஃபாஸ்டஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் 3000 பாயிண்ட் டிஃப்ரென்ஸோடு இருக்காங்க, 3500 பாயிண்ட்ஸ் டிஃப்ரென்ஸோட. டாக்டர் தர்ஷன் செகண்டில் இருக்கார், சுகி தேர்டில் இருக்காங்க. நரேஷ் பிஎஸ் ஐ வில் ராக் நீட், மகேஷ் கார்த்திகேயன், கே தி கௌதம்லாம் டாப் 10ல் இருக்கீங்க. 41st கொஷின் பார்க்கலாம். Life cycles of Ulothrix and Polysiphonia respectively are A. Haplontic and diplontic, B. Diplontic and haplodiplontic, C. Haplodiplontic and haplontic, D. Haplontic and haplodiplontic. இந்த மாதிரி ஒரு கொஷின் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதனால இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம். டைம்ஸ் அப். Haplontic and haplodiplontic is the correct answer. 42nd question பார்க்கலாம். Which of the following statement is correct regarding heartwood and sapwood? A. Sapwood is the functional part of secondary xylem, whereas heartwood is the non-functional part. B. Living cells are not present in sapwood. C. In heartwood, tertiary elements do not possess any deposition in their lumen. D. Sapwood is the central wood of an old stem. Three, two, one, time's up.
Option A is the correct answer. 536 students correct answer பண்ணிருக்கீங்க. 43rd question இப்போ பார்க்கலாம். Read the following statements and select the correct ones. First statement, PS1 is located on both the non-oppressed part of grana and stroma thylakoid. Second, in PS2, the reaction center has an absorption peak at 700 nanometer. Third statement, the splitting of water is associated with the PS2. Fourth, PS1 absorbs light energy, gets excited, and starts the Z scheme of the transfer of electron. PS1 பொன்னியின் செல்வன் ஒன்னான்லாம் கேட்கக்கூடாது. ஆமாம். ஓகே, 413 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் ஏன்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 44th கொஷின் பார்க்கலாம். காலம் 1 காலம் 2 மேட்ச் பண்ணுங்கள். காலம் 1ல் RER ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், லைசோசோம், கோல்ஜி apparatus, ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் SER இருக்குது. ஆப்போசிட்டில் லிபிட் சிந்தசிஸ், ஃபார்மேஷன் ஆஃப் கிளைகோப்ரோட்டீன்ஸ், ப்ரோட்டீன் சிந்தசிஸ், ஆட்டோஃபேகி இருக்குது. கரெக்டாக மேட்ச் பண்ணி சொல்லுங்கள். Ten more seconds. 3, 2, 1, time's up. Option D is the correct answer. 613 students correct answer பண்ணிருக்கீங்க. tRNA and hnRNA are synthesized by A. RNA polymerase 3 and RNA polymerase 1, POL for polymerase. B. RNA polymerase 2 and RNA polymerase 1. C. RNA polymerase 2 and RNA polymerase 3. D. RNA polymerase 3 and RNA polymerase 1, 2. Respectively சொல்லுங்க. நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கேன்னா HN அப்படிங்கிறது 2 லெட்டர் இருக்குது. ஸோ இது RNA2 ஞாபகம் வச்சுக்குவேன். HN RNAல RNAக்கு முன்னாடி HN2 லெட்டர்ஸ் இருக்குது. பாலிமரேஸ் 2, tRNA 3, rRNA 1, RNA பாலிமரேஸ் 1. ஓகே, லீடர் போர்ட் பார்த்துட்டு லாஸ்ட் 5 கொஷின்ஸ் பார்க்கலாம். மிஸ் கைனோ ஃபாஸ்டஸ்ட்டாக ஃபஸ்ட்டில் இருக்காங்க. 41,776 பாயிண்ட்ஸோட 40,000 கிராஸ் பண்ணிட்டாங்க. நரேஷ் செகண்ட், PS தேர்டில் இருக்கார். சுகி ஐ வில் ராக் நீட், டாக்டர் தர்ஷன், மகேஷ் கார்த்திகேயன், கே சோறு முக்கியம், கௌதம்லாம் டாப் 10ல் இருக்கீங்க. 46th கொஷின் பார்க்கலாம். இஃப் எ ஹீமோஃபிலிக் மேன் மேரிஸ் எ woman who is also the carrier of hemophilia, then their daughters will be A. all normal, B. 3/4 hemophilic and 1/4 normal, C. 1/2 hemophilic and 1/2 carrier, D. all hemophilic. 3, 2, 1, time's up. 446 students 1/2 hemophilic 1/2 carrier அப்படின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 47th question, placentation in Algernon and dianthus are respectively option A. free central and marginal, option B. parietal and marginal, option C. axial and free central, option D. parietal and free central. Three, 2, 1, time's up. Parietal and free central is the correct answer. Arrange Algermonல parietal, dianthusல free central. 48th question இப்போ பார்க்கலாம். 48th question. ஓகே, இப்போ அந்த போஸ்ட் கார்ட் சைஸ் சரி பண்ணிட்டாங்க. பார்த்து சொல்கிறேன்ப்பா. Which of the following statement, oh sorry, கால் பட்டுருச்சு, adjust sorry. Okay, Vishnu Kumar, thanks for your information. Vishnu Kumar, I will check and tell pa. Okay, Vishnu Kumar, அந்த போஸ்ட் கார்ட் சைஸ் ஃபோட்டோ சைஸ் இப்போ சரியாயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க, அதை பார்த்து சொல்கிறேன். ஓகே, இங்கே கொஷின் முடிஞ்சிருச்சு. டைம்ஸ் அப். எத்தனை குழந்தைங்க கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க? 310 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் சின்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க. 49th கொஷின் இப்போ பார்க்கலாம்.
Which of the following events is the characteristic feature of metaphase? A. Chromosomes lies at the equator and attached to the spindle fibers by their kinetochores. B. Chromosomes cluster at opposite spindle poles. C. Chromosomal material condenses to form compact mitotic chromosomes. D. Centrosome radiates out microtubules called asters. 10 more seconds. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் எழுதி போட்டிருக்கோம் அந்த போஸ்ட் கார்ட் சைஸ் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகலைன்னு சொல்லி நிறைய பேரண்ட்ஸும் போட்டிருக்கிறதா என்கிட்ட சொன்னாங்க, நானும் போட்டிருக்கோம். பார்க்கலாம் சரியாயிடுச்சான்னு பார்க்கலாம். 651 ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்ஷன் ஏன்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. 50th கொஷின் இப்போ பார்க்கலாங்க, 50வது கேள்வி. Read the following statement and select the incorrect ones. First statement, translation occurs in cytoplasm னு இருக்கு. Second one, eukaryotic mRNA is usually polycistronic அப்படின்னு இருக்கு. Third one, the direction of growth of lagging strand is 5' to 3' னு இருக்கு. Fourth statement, prokaryotic DNA replication occurs inside the cytoplasm னு இருக்கு. இதில் எதெல்லாம் incorrect அப்படின்னு கண்டுபிடிங்க. உங்களுக்கு இன்னும் 10 seconds இருக்கு. 3, 2, 1, time's up. 301 students option ஏன்னு கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. Miss Gaino, fastest and today's winner. Congratulations pa. Congratulations. கண்டிப்பாக நீங்கள் கைனகாலஜிஸ்ட் ஆகிடுவீங்க. Congratulations. ஆல் த பெஸ்ட். பிஎஸ் ஃபாஸ்டஸ்ட்டாக செகண்டில் இருந்திருக்காங்க. சுகி தேர்ட், நரேஷ் ஃபோர்த், தீன்னு நினைக்கிற இவங்க, நவீன் த ரைட்டர் அண்ட் டாக்டர் 6th இருக்காங்க, தர்ஷன் டாக்டர் தர்ஷன் 7th, சோறு முக்கியம் 8th, மகேஷ் கார்த்திகேயன் 9th, கௌதம் 10th இருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல். இப்போது வந்து நமக்கு அவங்க சொன்ன மாதிரி நம்ம சுரேஷ் கண்ணனா அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நீட்டில் இந்த சைஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்திருக்குன்னு அதை செக் பண்ணி நான் இப்போ உடனே உங்களுக்கு ஒரு வீடியோ ரெக்கார்டடாக அப்லோட் பண்ணுறேன். டிப்ரெஷன் பீக்கில் இருக்குது அப்படிலாம் சொல்லாதீங்க. எல்லாருக்குமே காமனாக இருக்கிறது தான் எக்ஸாம் ஃபியர். எக்ஸாம்னால வரக்கூடிய அந்த ஆன்சைட்டி எல்லாத்துக்கும் காமன் தான். எவ்ரிதிங் வில் பி ஓகே. நீட் எக்ஸாம் பேப்பர் நீங்கள் இன்னும் பார்க்கல, நீட் எக்ஸாம் ஹாலில் போய் எக்ஸாம் பேப்பரை பார்க்கும்போது டிப்ரெஷன்லாம் பறந்து போகிற அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக தான் வரப்போகுது. நீங்கள் படித்ததுலேருந்து தான் வரப்போகுது. ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ. சி யூ. டேக் கேர். பாய். பயப்படாதீங்க.